ஐயா வாயா, ஐயா சீக்கிரம் வாயா வாயா. ஏங்க அவசரப்படுறீங்க? நீ விஷயம் தெரியாம பேசுற. நீ ஊருக்கு புதுசு. இன்னைக்கு பௌர்ணமி, நாகம் பூஜை பண்ற நாள். அப்படிங்களா? ஆமா ஐயா. அவங்கவுங்க வீட்டு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்படின்னா ஜனங்க நடமாட்டமே இருக்காது. அந்த நேரத்துல ஏதாவது தப்பு தானே நடந்தா? அட போயா, ஊர் எல்லையில ஐயனார் காவல் இருக்காரு. யாராவது தப்பு பண்ணா ஐயனார் அவங்கள பழி வாங்கிடுவார். சரி சரி, விளக்கேத்த நேரமாச்சு, வா போலாம். என்னங்க, கழுத்துல தாலி இல்ல, கையில குழந்தையோட இருக்கேன்னு எல்லாரும் என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல வேளை, நம்ம குழந்தையோட அதிர்ஷ்டம் தான். காணாம போனவங்களை நான் தேடி கண்டுபிடிச்சேன். தேவி, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. பெத்தவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க அது இதுன்னு மிரட்டினாங்க. அதான் உன்னை விட்டுட்டு போக வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லைங்க, இப்பவாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்களே, அதுவே எனக்கு போதுங்க. பின்ன உனக்கு ஒரு நல்ல வழி காட்ட தானே நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்னங்க, யாருக்கும் தெரியாம கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, கடைசியில ஐயனார் கோயில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது காவல் காக்குற தெய்வம், கல்யாணம் பண்ணி வைக்கிற தெய்வம் வேற பக்கத்துல இருக்கு. வா. என்னங்க, நாகேஸ்வரி அம்மன் கோவில் ரொம்ப நல்லா இருக்கு. தேவி, நீதான் நாக பக்தி ஆச்சே, அதனால தான் உன்னை இந்த நாகேஸ்வரி அம்மன் கோயில கூட்டிட்டு வந்தேன். இங்கேயே முடிச்சிடுறேன். கல்யாணத்தை, கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறது பூசாரி வேணும். எங்க இந்த பூசாரியை காணோம்? பூசாரி, பூசாரி. தேவி, நீ இங்கே இரு. பூசாரி வீட்டுல இருப்பா, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க.
ராசே, கொஞ்சம் இரு, ஆத்தா கும்பிட்டுட்டு வந்துடுறேன். யார் இந்த குழந்தை? பாப்பா யாருன்னு தெரியலையே. என் செல்லம். ஐயா! தம்பி என்னப்பாச்சு? யார் அந்த குழந்தை? எங்களெல்லாம் ஏன் கூப்பிட்ட? ஐயா, அங்க அங்க பாருங்கயா. ஐயோ, எந்த பாவியோ தாயை கொன்னுட்டு இந்த குழந்தை அனாதை ஆக்கிட்டானே. இந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு அனாதை, இந்த குழந்தைய ஒரு அனாதை. இதை ஏன் தங்கச்சியா நினைச்சு நான் வளர்க்குறேம்மா. எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டியாச்சு. இனிமே பல்லு விளக்க வேண்டியதுதான். நல்ல பாம்பு, வெள்ளை பாம்பு. டேய் மச்சி, பாம்பு புத்துல இருந்து வரும், பொந்துல இருந்து வரும், பேஸ்ல இருந்து வரது நீ பாத்திருக்கடா? நான் பாத்திருக்கேன்டா. அதுவும் நல்ல பாம்பு இல்லடா, வெள்ளை பாம்பு. போட்டாங்க வெள்ளை பாம்பு நொல்ல பாம்பு. அப்ப நாங்கெல்லாம் பாம்பை பார்க்காம பம்பையா பார்த்தோம். என்னடா அது பெரிய டார்ச்சரா இருக்கு? பேஸ்ட் திறந்தா பாம்பு வருது, பியரை திறந்தா பாம்பு வருது, வாயை திறக்கவே பயமா இருக்கு. மாம்ஸ் சொல்லி வச்ச மாதிரி நம்ம 4 பேரையும் ஸ்னேக் தான் அட்டாக் பண்ணிருக்க. ஏன் தான் தெரியல. ஒருவேளை இது நம்ம மனப்பிரமையா இருக்குமோ? ஏய் என்னடா ஆனந்த், 4 பேருக்கு ஒரே நேரத்துல மனப்பிரம வருமா? இது அதெல்லாம் இல்லடா. ஏதோ ஒரு சக்தி நம்ம 4 பேரையும் ஃபாலோ பண்ணுதுன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு என்னமோ இது ஏதோ நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுன்னு தோணுது. அப்படின்னா நான் உடனே சைனா கிளம்புறேன். சைனாக்கு ஏன்டா? அங்கதான் பாம்பே வராது, வந்தாலும் அவனுக்கு வறுத்து தின்னுடுவானுங்க. டேய் ஆளு கொஞ்சம் உண்டியல காசு போட்டு என்ன சைனா கண்டுடா. டேய் டேய் பயப்படாதடா. நம்மள மிரட்ட சக்தி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எப்பா நமக்கெல்லாம் பால் ஊத்துன அப்புறமா? டேய் இவன் வழி கண்டுபிடிச்ச உயிரெல்லாம் போயிருடா. டேய் போடா டேய் போடா. நாகலாபுரம் முடிஞ்சாமே. யோ பாம்பாட்டி எல்லாம் பஸ்ல ஏத்துறது இல்லையா? ஐயா இது வெறும் கூட பாம்பெல்லாம் இல்ல, நான் என் மச்சங்களை எடுத்து போயிட்டு இருக்கேன். சரி சரி ஏறி ஆ பிகில் கூட. ஏய் டேய் சாமி டேய் போலாம். ரைட். சாமி பஸ் நிப்பாட்ட சொல்லு சாமி. எதுக்கியா? பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா சாமி. விளையாடுறியா? கூடையில பாம்பு இல்லைன்னு சொன்னதுனால தான் உன்னை பஸ்ல ஏத்துனேன். சாமி உளுந்து வாசம் வருது, பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குது. நான் மறுபடியும் எடுத்து வாசிக்கிறேன். பாம்பு தன்னாலே வச்சு ஆடு பாரு.
என்னையா அது ஒரு பொண்ணு பாம்பு உருவத்துல வந்திருக்கு? அபூர்வ சக்தி உள்ள பொண்ணு இது யாருன்னு தெரியலையே. இந்த பையன் விட்டு போயிடுச்சு பாரு. இந்த 4 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் என்னடா பண்ற? அது தேர் மாதிரி கார் வாங்கினேன்னு பெருமையா சொன்னியே, கார் உண்மையிலேயே தேர் மாதிரி ஆயிடுச்சுப்பா. கயிறு கட்டி இருக்கிற தவிர ஒரு வழி இல்ல. வாங்கடா, மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? அதெல்லாம் தேவையில்ல, 4 பேர் இழுத்தா போறோம். வாங்கடா, சாப்பிடும் மட்டும் கம்மியா சாப்பிடுறீங்க. என்ன ஒண்ணு கயிறு பாம்பா மாறாம இருந்தா சரிடாப்பா. இது என்ன காரு? சீ, லாரி. ஏய். அடி. ஏய் நான் குஜராத் இருந்து வரியா? மூட்டை எடுத்து வண்டி மேல வைக்கிற? நான் வேணும் உனக்கு. நான் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கேன் சாமி. ஜோடா, இவர் வீரப்பன், நான் நக்கீரன் கோபாலு. பேச்சுவார்த்தை நடத்துறது. ஏய் மிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? சாமி, நான் பார்க்கிறதுக்கு சாதாரண ஆசாமி தான். ஆனா நான் சொல்ல போற விஷயம் இருக்க, அது ரொம்ப படுபயங்கரமான விஷயம். யோ, நானே ஒரு பாடி பில்டர். இத பார், இந்த பில்டப் எல்லாம் கிட்ட வேண்டாம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க 4 பேரையும் ஒரு பாம்பு கொல்ல போகுது. டேய், பேஸ்ல பாம்பு வந்த விஷயம் போஸ்டர்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா? விட்டா சேனல் ஓபன் பண்ணி சேட்டலைட்ல காமிச்சிரும் போல இருக்குடா. தொண பேசாத, ஏதோ சொல்ல வராருல. ஐயா, எங்களை ஒரு பாம்பு கொல்ல போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாமி, நான் பார்த்தது ஒரு அபூர்வமான பாம்பு. அது கையில இந்த போட்டோ இருந்தது. யோ, பாம்பு கேதியா கை? அதுக்கு இருக்கிற ஒரே ஐட்டம் வாய் தானையா? நான் பார்த்தது மனுஷ ரூபத்தில் இருக்கிற பாம்பு சாமி. சாமி, என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இந்த போட்டோவை பாருங்க. ஏய், இப்படி காமிடா. ஏய், கால சுத்தன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஆள சுத்தன பாம்பு, கொல்லாம விடாது. இந்த பழமெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கடா. ஆனா தப்பிக்கிறது மட்டும் வழி சொல்லாத. பயப்படாதீங்க சாமி, அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். எப்படி? என் கூட வாங்க. எங்க? கழுகு பாரு சாமி. பாம்பை கண்டா படையே நெடுங்கும்பாங்க. ஆமா. இந்த கழுகுப்பாறை பேரை கேட்டா அந்த பாம்பே நெடுங்கும். சரி. எப்பேற்பட்ட கொம்பேறி மூக்கனா இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிரு சாமி. யோ, டூரிஸ்ட் கைடு மாதிரி இடத்த பத்தி சொல்லுங்க. வந்த விஷயத்த சொல்லியா? ஒண்ணு இல்ல சாமி, நல்ல எண்ணத்துல தான். பழி வாங்க போற பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்த போறேன். அப்படிதான். நீயா? நீ கேவலம் ஒரு பாம்பாட்டி. உன் மகடிக்கு சாதாரண பாம்பு வேணா டான்ஸ் ஆடும். எங்களை பழிவாங்க வந்தது ஒரு சக்தியுள்ள பாம்பு. அது எப்படி நீ எடுக்க போற? கேவலம் பாம்பாட்டியா? இந்த பாம்பாட்டியோட பவரை பாரு. இந்த புத்துக்குள்ள எத்தனையோ பாம்புல அடைச்சு வச்சிருக்கேன் சாமி. இப்பவாது என் சக்தியை புரிஞ்சுக்கோங்க. யோ, உன்கிட்ட மகுடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். மந்திரமும் இருக்கியா? யோ, புத்தி இருக்கட்டியா? மத்த மேட்டர் சொல்லியா? ஏய், இருடா. பாம்பாட்டி சார், எங்களை எப்படி காப்பாத்த போறீங்க? அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க. முதல்ல சாமி ஒரு 25 லட்சம் எடுத்து வைங்க. என்னது? 25 லட்சமா? கீஞ்சுது போ. ஸ்னேக் மேன், குவார்டர் பாட்டிலுக்கே கொலை பண்ற பார்ட்டிங்க நாங்க. எங்களுக்கே டேக்கா கொடுத்துட்டு நீ crore பத்தி அவளான்னு பாக்குறியா? கரெக்டா மச்சான்? ஏயா எங்க கிட்ட ஒரு கண் கட்டி வித்தியை காமிச்சிட்டு பணத்தை கறக்கலான்னு பாக்குறியா? இப்பதான் எங்களுக்கே புரியுது. எங்களை பாம்பு வந்து பயமுடுத்துச்சு. அதுவே உம்மோடி வித்துதான். ஏய், தெருவுல வித்த காமிக்கிறவன் இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தங்கைக்கு செத்துருவேன்னு மிரட்டுவான்ல, அண்ணா அந்த கேட்டகரி. ஏய், கழுகு மலையாவது பரங்கி மலையாவது வாங்கடா போகலாம். ஏய், வாங்கடா. ஏய், போயா. இந்த ராஜாளிய பார்த்தா தெருவுல வித்த காட்டுறவன் சொல்றீங்க. என்னோட சக்தி என்னன்னு தெரியாம போறீங்க. நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடித்தான் வருவீங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கழுகு ரூபத்துல மாறி தெரிஞ்சுக்குவோம். கோமாதா
எங்கள் குலமாதா குலமாதர் நலங்காக்கும் குலமாதா கோமாதா கோவிந்தராசு வாடா வாடா ஐயா ராசா வா வா அடே நஞ்சப்பா இருட்டிருச்சு சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு ஆமா ஆமா கோவிந்தராஜ் நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கேடா கயரை பிடிங்கிட்டு கிளம்பிடக்கூடாது என்ன காலையில பாப்போம் யோ யோ யாரையா நீ எங்க படுத்திருக்க ஐயா நான் வெளியூரியா இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில புறப்பட்டோம் ஐயா இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு வேற எங்கேயாவது போய் படு என்ன அது ஒம்பாட்ல பொசுக்கணும் உட்கார்ற யாரையா நீ ஐயா நான் வெளியூரியா இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில போயிடுறையா இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு வேற இடம் பாரு நஞ்சப்பா இங்கேயும் வயசு பிள்ளையா அப்பா ஐயா ஐயா யாரு அம்மாவா வணக்கம்மா என்ன? அம்மா நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா ஏன் கேக்குற இல்ல இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு போலாம் தான் என்ன சொன்ன குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணா கேக்குற அப்படி கேட்கலாமா ஜாத்தா எந்த மாதிரி அடிக்கார தாயி தங்கச்சி அம்மா தாயி நாகவேணி எங்க என்ன போயிருந்த ராத்திரிலாம் ஏன்பா வருவேன்னு விடிய விடிய வாசப்படியிலேயே காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அட கிறுக்கு போய் தங்கச்சி ஏமா அண்ணன் எங்கம்மா போயிட போறேன் எனக்காக இந்த மார்கழி மாசம் வாடையில முடிச்சே கிடந்தாக்கும் இப்படி கண்ணு முடிச்சா உடம்பு கிணத்துக்காகும் புரியாத புள்ளியா இருக்கி அம்மா நீ ஆமா ஒரு கை எங்க இருக்கு இன்னொரு கை எங்கன்னு இன்னொரு கை எங்க இருக்கு பின்னாலதான் இருக்கும் ஐயோ என்னென்ன வச்சிருக்க காட்டுங்க என்னென்ன வச்சிருக்க அம்மா இன்னைக்கு கோவிந்தன் ஏகப்பட்ட ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டான் அதனால அஜாலா குஜாலா வசூல் அதுல உனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கம்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டுங்க தங்கச்சி ஏன் வசூல்ல வாங்கிட்டு வந்ததை காட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சந்தைக்கு போய் நீ ஒண்ணு வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்களே அத முதல்ல காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்ததை காட்டு முடியாது முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு என்னால முடியாது பா இந்த பிடிவாததான் உள்ள வா கோவத்தை படுறா ஐயோ என்னண்ணே நீ கூட கொடைய வாங்கிட்டு வந்திருக்க அதானா நான் ஆத்தாக்காக கொடைய வாங்கிட்டு வந்தேன் ஏமா நான் மட்டும் எனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆத்தாவுக்கு தாமா வாங்கிட்டு வந்தேன் மழை பெஞ்சா ஆத்தா நனைஞ்சு கரையிறாளுன்னு அவளுக்கு ஒரு குடை பிடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்தா அதே மாதிரி நீயும் வாங்கிட்டு வந்திருக்க நான் என்ன நினைச்சு இந்த கொடைய வாங்கிட்டு வந்தேனோ நீ கூட அதையே நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நாகவேணி அடாடாடாடாடா அண்ணன் தங்கச்சின்னா இப்படி எல்லாம் இருக்கணும் ரெண்டு பேரும் மனசும் ஒரே மாதிரி இருக்கே ஆத்தா ஊருக்குள்ள ஒண்ணு பேசிக்கிறவாளை கேள்விப்பட்டிருக்கியா குளத்தங்கரையில தங்கச்சி தும்முனா ஆத்தங்கரையில அண்ணன் தும்முவான்னு அந்த அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லம்மா நாங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணு சொல்றேன் ஆத்தா செத்தா கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் ஜாவோம் உனக்கு இருக்கு பயல எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைடா பேசுற அந்த நாகாத்தம்மா புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்கணும் சாமி